அச்சங்கோயில்ல சுவாமியுடைய பெயர் வந்து மணிகண்ட முத்தையன் அப்படின்னு பேரு. அதாவது பாண்டிய வம்சத்தை சேர்ந்த மன்னர்களுக்கு குலதெய்வமாக இருப்பவர் இவர். மீனாட்சியோட சேர்ந்து இந்த மணிகண்ட முத்தையனும் பாண்டிய வம்சத்தை சேர்ந்த மன்னர்களுக்கு குலதெய்வமா இருக்கக்கூடியவர். அதனால இங்க ஒவ்வொரு இந்த மண்டல உற்சவத்தின் போது இங்க ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, கேரளால தேர் இருக்கிற ஒரே கோயில் அச்சங்கோயில் தான். தேர் புறப்பாடு இருக்கிற எந்த கோயிலும் தேர் கிடையாது. கேரளால நம்ம ஊருக்குள்ள தான் தேர் உண்டு. அச்சங்கோயில்ல தேர் பவனி உண்டு. கோயிலே தேர் உண்டு. இந்த மண்டல உற்சவ காலத்துல மணிகண்ட முத்தையன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா சுவாமியோட விக்கிரகம் வில்லம்போட இருக்கக்கூடிய விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகத்தை தேர்ல ஏத்தி அவர் புறப்பாட வருவாரு. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிவாச்சாரியர்கள் தான் பூஜை பண்ணுவாங்க. அவர் புறப்பாடா வந்து அவருக்கு முன்னாடி இந்த கருப்பன் கோயிலை சேர்ந்த பூசாரிகள் கருப்பன் துள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலோட தலைமை பூசாரி அவர் கருப்பன் அருள் வந்தவரா கருப்பன் வந்து துள்ளிட்டே வருவார். அந்த கருப்பனோட வேலோட இந்த கருப்பன் தேர் எங்கெங்கெல்லாம் போதும் முன்னாடி கருப்பன் துள்ளிட்டே வருவார். பின்னாடி சுவாமி வந்து தேர்ல வர்றது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு வைபவம். இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சபரிமலை இருக்கக்கூடிய உற்சவர் விக்கிரகம் வந்து இந்த அச்சங்கோயில் உற்சவரை பார்த்து செஞ்சதுதான். அதோட ரெப்ளிகா தான். அச்சங்கோயில் உற்சவர் விக்கிரகம் சின்னதா இருக்கும், மணிகண்ட முத்தையன் விக்கிரகம். அதோட ரெப்ளிகா தான் இன்னைக்கு சபரிமலையில இருக்கக்கூடிய பங்குனி உத்திரத்தப்ப ஆராட்டுக்கு கீழே கொண்டு வராங்க இல்லையா, இதை வந்து மாடலா வச்சு செஞ்சதுதான் இவரை. சபரிமலையும் விட பழமையான ஒரு கோவில் வந்து ஆதி காலத்துல இருந்து. பந்தல மன்னர் வந்து அதாவது இப்போ அந்த வழியா போகும் பொழுது அவரை யக்ஷி தாக்கும் பொழுது சாஸ்தாவே நேரடியா வந்து அவருக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. இந்த இடத்துல உதவி பண்ணி அந்த யக்ஷியை பந்தனம் பண்ணி வச்சிருக்காரு. இன்னைக்கும் அச்சங்கோயில் வனத்துக்குள்ள ஒரு இடத்துல சாஸ்தா பாறைன்னு ஒரு பாறை உண்டு. அங்க வந்து சாஸ்தா உட்காந்தாராம். 2 பாறை இப்படி உட்காந்த மாதிரி இருக்கும். அது வந்து சாஸ்தா உட்காந்த பாறைன்னு இன்னைக்கும் அச்சங்கோயில் வனத்துக்குள்ள இருக்குது.